ஐயா வணக்கம். 2ஆம் வீட்டதிபதி நீங்கள் சொல்வது போல இருந்து சுபத்துவம் பெற்றால் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பாரா? கேள்விலாம் நல்லாத்தாங்க கேட்குறீங்க. ஆதித்ய குருஜி அவருடைய வீடியோவை பார்க்குறவாறு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுபத்துவ விதி அவர் வேறு எதுக்கோ சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் எங்கேயோ கொண்டு வரீங்க, எதுக்கோ முடிச்சு போடுறீங்க. தப்பு இல்லை, புரிஞ்சு தான் கேட்குறீங்க. உங்களுடைய கேள்வி பிடிச்சிருக்குது, புரிஞ்சு கேட்குறீங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? நல்ல கேள்வி தான், உண்மைதான், ஒத்துக்கிடுவேன். நான் இல்லைன்னு சொல்லலையே, மறுக்க விரும்பலையே. 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதியை சேர்ந்திருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் பங்கப்பட்டிருந்தாலோ அந்த ஜாதகர் லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பாக இருப்பார் அப்படின்னு போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே கமெண்டில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருந்து சுபத்துவம் வச்சுருந்தா அந்த ஜாதகர் லஞ்சம் வாங்கலாம்லா, மாட்டிக்கிட மாட்டார்லா அப்படின்னு கேட்குறீங்க. மாட்டிக்கிட மாட்டார் தான், ஆனால் எப்பொழுதுமே நல்ல பாதையில் போகிறது கொஞ்சம் நல்லதுங்க. கெட்ட பாதையில் போகலாம், அது வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. எப்போ நம்ம எந்த டயத்தில் கவிழ்வோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஏம்னா நமக்கு நான் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேனே, எப்பொழுதுமே நேரங்கள் ஒன்று போல் இருக்காது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படலாம் அப்படின்ற பழமொழி கூட இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அதுக்கும் கூட ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், இல்லைன்னு சொல்லலையே, திருடனாக இருந்தால் தானே அகப்படுவான் அப்படின்னாரு. எல்லா பாயிண்ட்டுக்கும் விளக்கம் வச்சுருக்கும் போது நான் என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. எல்லாருமே மேதைகளாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பெருசாக என்ன பலன் சொல்கிறது? பேச முடியாத அளவுக்கு கேள்விகள் கேட்குறீங்க. சுபத்துவ விதி இல்லைன்னு சொல்லலை, சுபபலம், அதைத்தான் சுபத்துவம் அப்படிங்கிறது ஆதித்ய குருஜி அவரோட அந்த ஐயாவோடைய பதில். அவருடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அதான் சொல்கிறாரு. ஓகே, அந்த டாபிக்கை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி கூடி ஏதாவது ஒரு வகையில் இப்படி இருக்குது அப்படின்னா அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய பார்ட்டியாக இருப்பார் அப்படிங்கிறத நான் 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. நான் இதில் இன்னொரு பாயிண்ட்டை சொல்லட்டுமா? ஜோதிடத்தை நீங்கள் எப்படி கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் கேட்ட கேள்வியே நல்லா ஒரு முதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அதில் கூடுதலாக நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. சுபத்துவம் அப்படின்னாலே சுப கிரகத்தினுடைய தொடர்பு, பலம் பெற்ற சுப கிரகத்தினுடைய தொடர்பு, இதுதானே மேட்ரு. இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருந்தேன். பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி சந்திர தொடர்பு, குரு சுக்கரனுடைய தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு, இது மட்டும்தானே சுபத்துவ விதி? இல்லை, நீங்கள் கேட்குற விதினால சொல்கிறேன். இந்த சுபத்துவ விதியே இருந்தாலுமே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த சுபத்துவ விதியிலையுமே ஒரு உள்குத்து இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துதேன். குரு சுபக்கிரகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ரிஷப லக்கணத்துக்கு குருவாக இருந்தால் எப்படி இருக்கும்? அனுபவத்தில் பாருங்கள். அதே மாதிரி தனுசு மீன லக்கணத்துக்கு சுக்கிரனுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு அனுபவத்தில் பாருங்கள். சரியா? மகர கும்ப லக்கணத்துக்கு சந்திரனுடைய வளர்பிறை சந்திரனாகவே இருந்தாலும் அந்த சுபக்கிரகத்தினுடைய சுபத்துவ தொடர்பு எப்படி அப்படிங்கிறது அனுபவத்தில் பாருங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பேசிக்காகவே சொல்லியிருந்தேன். லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பாக இருக்க மாட்டார். லஞ்சம்தான் அவருடைய தொழிலாகவே இருக்குங்க. நீங்கள் சொல்வது போல் அந்த டாபிக்கை நான் உங்களுக்கு முழுசாகவே சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்வது போல் நான் சொன்ன அந்த 2ஆம் வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு வகையில் பங்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய பார்ட்டியாக தான் இருப்பார்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த பங்கப்பட்ட விதியாகவே இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தால் அவர் மாட்டிக்கிட மாட்டார்லாம் கேட்கிங்க. மாட்டிக்கிட மாட்டார். ஆனால் அவருடைய டோட்டல் வருமானமே அந்த கீழ்த்தரமான லஞ்ச பணமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அவர் வருமானம் அவருடைய இது அப்படின்ற அளவுக்கு 100%ல் 10% கூட இருக்காது. மொத்தத்தில் 100% லஞ்ச மாட்டம் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட தொழில் என்ன? அப்படிப்பட்ட தொழிலில் தான் கீழ்த்தரமான தொழில், அந்த மாதிரி தொழிலாக அவர் இருப்பாருங்க. அவருடைய அமைப்பே, அவருடைய கிரகமே, அவருடைய விதிப்பலனே அப்படித்தான் இருக்கும்.
ஆமாம், நீங்கள் சொன்ன விதியை நான் ஏற்றுக்கிறத மறுக்க விரும்பலை. ஆனால் சுபத்துவ விதியை எல்லா லக்கணத்துக்கும் பொருத்திட முடியாது. எல்லா லக்கணத்துக்கும் அது சரியாக வரும்னு எடுக்காதீங்க. அதற்கும் விதிவிலக்கு உண்டு. நான் சொன்னது போல் அட்டமாதிபதியாகவோ அதாவது லக்கணத்துக்கு ஆகாத கிரகமான 6, 8, 12ஆம் எட்டு அதிபதியாக வந்து அந்த கிரகம் சுபபலம் பெற்றிருந்தால், அந்த கிரகத்தோட 2ஆம் எட்டு அதிபதி கூடியிருந்தால் அதனால் சிக்கல்களும் உண்டு. இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து சிக்கல்கள் கட்டாயம் உண்டு. சிக்கல்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட், ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும், சிக்கல்கள் இல்லைன்னு வச்சுக்கணும். ஆனால் அந்த மாதிரி சாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் எப்படி இருக்கும், அவர் இப்படி தான், அவர் இந்த வேலை தான் பார்க்காரு, இப்படி தான் அவருடைய வருமானம் அப்படின்ற பேர் காலத்துக்கும் சூட்டப்படும். அப்படி தான் இருக்கும். அது பப்ளிக்காக வெளியே தெரிஞ்ச வண்ணமாக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். இன்னொரு விதியை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கட்டாயம் ஒரு நாள் அதனால் அந்த இப்போ லாட்டரி சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் விற்கிறது சட்டப்படி குற்றம்தான். நீங்கள் கேட்குற விதி நான் சொல்ல வாரேன், அது என்ன அமைப்பு அப்படிங்கிற உங்களுக்கு சில பேருக்கு குழப்பம். அதனால் வந்து அந்த விதியை சொல்லிடுறேன். ஒயின் ஷாப்பில் மது விற்கலாம். ஒயின் ஷாப்லேருந்து மதுவை வாங்கி எங்கேயாவது ஓரஞ்சாரமாக யாருக்கும் தெரியாத இடத்துல விற்றா, அதாவது அது பிளாக்கில் விற்கிறதா சொல்லுவாங்க. பிளாக்கில் விற்றா குத்தம் தானே. கேரளாவில் விற்கிற லாட்டரி சீட்டை தமிழ்நாட்டில் விற்றா சட்டப்படி, தமிழ்நாட்டு சட்டப்படி குற்றம் தானே. நீங்கள் சொல்கிற இந்த விதி அந்த 2 தொழிலுக்கு பயன்படும். அந்த மாதிரி தொழில்களுக்கு பயன்படும். அதாவது இல்லீகலாக சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய தொழில்கள் அவர் ஈடுபட்டிருப்பார். ஆமாம், அது கிட்டத்தட்ட லஞ்சம்னு சொல்லிட முடியாதுங்க. நீங்கள் கேட்குற விதி வந்து லஞ்சம்ன்ற இடத்துல வராது. மொத்தத்திலே சொல்லப்போனால் முழுக்க அவருடைய ஜீவனமே அப்படி தான் இருக்கும். அவருடைய வருமானம் அப்படிங்கிற அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். அதை எப்படி நம்ம லஞ்சம்னு சொல்லிட முடியும்? நான் சொன்ன பாயிண்ட்டுக்கும் நீங்கள் கேட்குற பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் கொஞ்சம் இல்லை, நிறையாவே இருக்கும். அதான் ஒரு சில ஜாதகத்தை பற்றி நம்ம பேசி கலந்து கணிச்சு ஆராயும் பொழுது, அலசும் பொழுது தான் அதனுடைய உண்மைத்தன்மையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்கும். பாருங்கள், ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது நான் சரின்னு சொன்னேன். ஆனாலும் சரின்னு சொன்னாலுமே அதுலேருந்து அப்படியே அந்த டாபிக்கை எங்கே வருது பார்த்தீங்களா? ஆமாம், சுபபலம் சுபத்துவம் நீங்கள் கேட்குறீங்க, அது உண்மை தான். ஆனால் அது பேசிக்காகவே வந்து அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் தராத. அப்போ அது சம்மந்தப்பட்ட இதில் தானே 100 மடங்கு வருமானம் அவருக்கு அதில் தானே இருக்கும். எப்படி அப்படின்ற அமைப்பு அங்கே வந்துடும். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அதுக்கு உண்டான விளக்கம், விரிவாக்கம் எப்படி அது தரும் அப்படிங்கிறத என்னால் ஓரளவுக்கு சொல்லிட முடியும். இந்த இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, பிளாக்கில் மது பாட்டில் விற்றா குத்தம் தானேங்க. நீங்கள் சொல்கிறது போல் 2ஆம் எட்டு இந்த மாதிரி கண்டிஷன்லேருந்து சுபத்துவம் பறிச்சு இருந்துச்சு அப்படின்னா அதையே அவர் தொழிலாக வச்சுருப்பார். ஆனால் அவர் போலீஸை பிடிக்கிறது ரொம்ப ரேரு. அவரையும் பிடிக்கும். இன்னொரு பாயிண்டே சொல்லணுங்களா, அந்த நபரையும் போலீஸு பிடிக்கும், அந்த நபருக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனால் அவர் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிடுவார். ஈஸியாக உள்ளே போக வெளில வர அப்படி இருந்துக்கிடுவார். அவர் மேலே ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கலாம். நக்கீரன் ஒருத்தர் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன், ஏதோ ஸ்டேஜில் பேசும்போது பார்த்தேன், 236 வழக்குகள் இருக்குது என் மேலே அப்படின்னாரு. ஆடிட்டோரியத்தில் இருக்க அத்தனை பேர் சிரிக்கிறாங்க. அது மாதிரி சுபத்துவம் இருந்துச்சுன்னா என்ன, 8ஆம் அட்டமாதிபதியோட சுபத்துவம் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். வழக்கு இருக்கும் பெருசாக அதை கணக்கிட மாட்டாங்க. உள்ளே போக வெளில வர. இந்த பருத்தியோட படத்தில் கார்த்தி போயிட்டு வராருல கொலை செஞ்சுட்டு, அது மாதிரி. அது சுபத்துவ விதி எல்லா இதுக்கும் எடுக்காதீங்க, சரிங்களா? அந்த சாதகருக்கு சாதகமாகனா சுபத்துவ விதி நம்ம சொல்லிக்கிடலாம். அது எப்படி சொல்கிறது, அது அப்படித்தான். சாதகத்தை சாதகமாக சொல்லணும் அப்படின்னா அப்படி சொல்லிக்கிட வேண்டியதானே என்ன? சரி, ஓகே. அதனால் வேறு இன்னொரு பாயிண்ட் ஏதோ சொல்ல வந்தேன். அந்த சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய காரியங்கள்லேயே அவர் ஈடுபட்டுப்பார். அவரும் வந்து அவருக்கும் கேஷுவல்னு சொல்ல பார்த்தீங்களா. ஆனால் அவருக்கே மோசமான தசாபுத்திகள் வருது அப்படின்னா டோட்டலாக அவரை முடக்கிடும். நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவில். அதாவது மிக மோசமான தசாபுத்தி அந்தரங்கள் வருது அப்படின்னா டோட்டலாக லாக் பண்ணிடும் அந்த டயத்தில். இப்பெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கேட்குறது போல் 2ஆம் எட்டு அதிபதி நான் சொன்னது போல் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்பொழுது அவர் ஒரு வகையில் சுபத்துவமாக இருந்தால் பிரச்சனைலாம் கேட்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவரோட தொழில் லஞ்சம் வாங்கக்கூடிய தொழிலாக இருக்காது, லஞ்சமே தொழிலாக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சக்கூடிய பக்கத்துலாம் இருக்குது. ஓகேவா? ஓகேங்க, ஓகே. ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.